ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஆட்டு ஈரல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஈரல் வறுவல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாகவும் நம்ம ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஆட்டு ஈரல் தான் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டேன். கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸுக்கு பீஸ் போடணுமோ அந்த சைஸுக்கு பீஸ் போட்டுருங்க. 1 டீஸ்பூன் தனியா, சோம்பு 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சீரகம், மிளகு 1 டீஸ்பூன். நல்லா மிளகு கொஞ்சம் கூடுதலாக வைங்க. 1/2 டீஸ்பூன், 1 ஏலக்காய். இதை நல்லா பொடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பொடிச்சிருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் கரமிளகாய்த்தூள். மிளகு கொஞ்சம் காரம் இருக்குது, இந்த காரம் செக் பண்ணிக்கணும். இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், மிளகாய்த்தூள் சேர்த்து பொடிச்சிட்டேன். நல்லா நைஸாக பொடிச்சிடுங்க. இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, சோம்பு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன். நல்லா பொரிஞ்செடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும். தக்காளி பெரிய சைஸு 1, மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன். 2 நிமிஷம் நல்லா வதங்கிருக்கு. நல்லா வதங்கிருக்கு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கணும். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருக்கிற பொடியை அப்படி சேர்த்துறோம். நல்லா வதக்கி விடுங்க. எடுத்து வச்சுருக்க ஈரலை அப்படியே சேர்த்துருங்க. 150 கிராம் ஈரல், அதுக்கு தகுந்த மாதிரி தான் காரமெல்லாம் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 5-6 நிமிஷம் வதக்கி விடுங்க. கல் உப்பு இன்னும் ஒரு 3 நிமிஷம் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிருக்கு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க. இந்த டைமில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் விடுங்க. இதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டா போதும். மூடி வைங்க. 6-7 நிமிஷம். தொக்கு மாதிரி வேணும்னா இதோட இறக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷம். இது பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆகிடுது. பாருங்கள், சூப்பரான ஆட்டுக்கறி ஈரல். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான ஆட்டு ஈரல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக ஒரு 10-15 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஆட்டு ஈரல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.